எல்லாருக்கும் வணக்கம். அதிமுக விட விலைக்கு போயிட்டார் விஜய். தான் ரசிகர்லாம் அதிமுக கிட்ட அடகு வைக்க போறாரு அப்படி இப்படின்னு. அதாவது தளபதி விஜயவுடைய வீட்டிலையும் ஆஃபீஸ்லையும் பக்கத்தில் உட்காந்து விளக்கு பிடிச்சு பார்த்த மாதிரியே கதற சில பேரை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. அது எப்படிடா நேரில் உட்காந்து பார்த்த மாதிரியே மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்க? அதாவது ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா துறையில் உச்சபட்ச நடிகராக இருக்காரு, நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காருன்னா இவரு இவ்வளோ கோடி கோடியே சம்பாதிக்காரு. இந்த அவரோட ரசிகர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களும் ஏதாவது பண்ணுறாரா? அவங்க எல்லாம் சொந்தமாக அவனை சம்பாதிச்சு அவன் மட்டும் தான் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்க அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியது. அதுலேருந்து யாராவது ஒருத்தர் தைரியமாக அந்த அரசியலுக்குள்ளே அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணுறதுன்னு தைரியமாக உள்ளே இறங்கி வந்தாங்கன்னா அவனை நொட்ட சொல்ல வேண்டியது. இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், அவர் சரியில்லை, இவர்கிட்ட விலைக்கு போயிட்டாரு, இவர் துரோகம் பண்ணுறாரு, பின்னாடி ஒரு மாஃபியா இருக்குது, அப்படி இப்படின்னு. இப்போ உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படி தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு இதை பற்றி பேசிட்டு இருக்கேன் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரே கமெண்ட்டில் மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட்டுலாம் நம்ம அவளுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தைரியமாக பேசுகிறவன் முகத்தை அந்த ஐடியில் வச்சுனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பேரில் வச்சுட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுவான். சரி, அதில் இன்றைக்கி முக்கியமாக 2 கமெண்ட்டை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட விலைக்கு போய்விட்டார் விஜய் அப்படின்னு போடுற கமெண்ட். ஸோ அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படி கொஞ்சம் கூட ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமலே இந்த கமெண்ட்டை போடுறாங்க அப்படின்ட்டு. அதாவது இவ்வளோக்குள்ள உச்சபட்சத்தில் கூட ஒரு நடிகர் அந்த சினிமா தொழில் விட்டுட்டு அரசியலுக்குள்ள வரும்போது இவ்வளோ எதிர்ப்பு இல்லை, தாண்டி இந்த அரசியல் வர்றது அவர் முதல்வராகணும், தான் அதிகாரத்துக்கு வரணும், இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது வராரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இங்கே யாருக்குனே இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சியில் அடியில் போயிட்டு சேரதுக்காண்டியே வராரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கட்சி சேர்த்துக்கிட்டு 2ஆம் தலைவராக 3ஆம் கட்ட தலைவர் இருக்கிறதுக்கு அவர் வராரு. அப்போ அந்த புரிதல் வேண்டாமா? அப்படி வந்தால் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா? யாருக்குமே இங்கே கமல்ஹாசன் இருக்காரு, அதுக்கு முன்னாடி இந்த சரத்குமார் இவருடைய நிலைமையெல்லாம் அவர் பார்த்து இருக்காரு. எத்தனை பேர் சினிமாவில் அரசியலில் தோத்து போயிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து வராங்க. ஸோ மக்கள் இவர்கிட்ட எதிர்பார்க்கறதே இவர் சிஎம்மா வரணும், இவர் விஜய் ஒரு சிஎம், அடுத்த சிஎம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற மக்கள் மனசுல அவர் பார்த்தீங்கன்னா இப்படி 2ஆம் கட்ட தலைவரா 3ஆம் கட்ட தலைவரா போறதுக்கு அவர் இவ்வளவுக்குள்ள ரிஸ்க் எடுத்து கட்சி ஆரம்பிச்சு வருவாரா? ஸோ அப்படி அதை யோசிச்சிருந்தா, கொஞ்சமாவது பேசிக் நாலேஜ் இருந்தா இப்படி ஒரு கமெண்ட் அவன் போடுவானா? சரி, அடுத்தாப்புல என்ன கேட்டீங்கன்னா, இன்னொருத்தன் அதாவது இவ்வளவுக்குள்ள பேசலாம்ல, விஜயோட பினாமி லயலா ஓனர் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? பேசி பார்ப்போம். முதல்ல உங்க தலைவரை தைரியம் இருந்தா பிரஸ் மீட் சந்திக்க சொல்லு, ஆம்பளையா இருந்தா வெளியிருந்து பேச சொல்லு அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கா. இது எல்லாத்துக்கும் பேச சொல்கிறேன். முதல்ல இவ்வளோக்குள்ள கேட்டுக்கல, ஆம்பளையா இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னா வெளியே பேச சொல்றீங்களா? முதல்ல நீ ஆம்பளையா இருந்தால் உன்னுடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வச்சு சோசியல் மீடியாவில் வா, ஒரு கமெண்ட் போடு. ப்ரொஃபைலில் ஸ்பைடர்மேன் போட்டால் ஸ்பைடர்மேன் வச்சு பேரை வச்சுக்கிட்டு இவெல்லாம் கமெண்ட் போட வந்திருக்கான். இவன் ஆம்பளையான தளபதி விஜயவர்களை பற்றி கேட்குறான். என்ன சொல்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவருடைய பையன் 6 அடியில் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான். ஓகேவா? இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? சரியா, அதை விட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கேட்டா பார்த்தீங்கன்னா, விஜயோடைய பினாமி லயலா ஓனர் பற்றி பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அதை பற்றி பேச பார்ப்போம் அப்படின்னு கேட்டிருக்கான். முதல்ல லயலாவோட ஓனர் தான் விஜயோடைய பினாமின்னு சொல்றல, அதுக்கு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருக்கா? அதாவது நீ முகத்தையே நேரில் காட்டாதான் உன்கிட்ட ஆதாரத்தை கேட்க முடியும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுடுங்க, அவருக்கு பின்னாடி மாஃபியா அது இதுன்னு எதுவுமே கிடையாது. அந்த மனுஷன் அவரை நம்பி அவருக்காண்டி இருக்கிறத மக்கள் நம்பி வராரு அரசுக்குள்ள. உங்களை புரிஞ்சுட்டு பேசணும். அதாவது வாய் இருக்குங்கிறக்காண்டி இந்த சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா முகம் தெரியாமல் என்னத்தை வேணால் கிரிக்கெட் பண்ணலாமல் அப்படிங்கிற எச்சத்தை நமக்கு இருக்கிற உனக்கெல்லாம் இங்கே புரிய போகுது. ஸோ பார்த்தீங்களா, இப்படி தான் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, அதாவது விமர்சனங்கிறது எல்லாரும் மேலேயும் வைக்கலாம். ஏன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது. ஒரு பொது வெளியில அதுவும் முக்கியமாக அரசியல் எல்லாருமே விமர்சனத்தை வைப்பாங்க. சரியா? ஆனால் அந்த விமர்சனத்தை வைக்கிறவங்க அது விமர்சனமாக தான் பரவாயில்ல, ஒரு விஷயத்தை ஏதோ ஆதாரப்பூர்வமாக அவங்க பார்த்த மாதிரி, நேரில் பார்த்த மாதிரி, நடந்த மாதிரியுமே பேசும்போது நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா என்னடா இப்படிலாம் பேசலானுங்க அப்படின்னு தோணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். இது நடந்திருக்கு, இதை பற்றி நம்மளுடைய கருத்து என்ன, இது சரியில்லை அப்படின்னு பேசுவோம். ஆனால் எதையுமே அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக பார்க்காம அது கேட்காம நமக்கு தெரியாமல் நம்ம எதையும் பேச மாட்டோம். ஆனால் அந்த கமெண்ட் காரணம் இஷ்டத்துக்கு அவனை ஏதோ பக்கத்தில் விலகு பிடிச்ச பார்த்த மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. ஸோ இதை இன்னைக்கு பேசுறதுக்காக மட்டும் இந்த வீடியோ பதிவு போடலை. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, நேற்றே நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற மூலமாக ஹிந்தி மொழியை எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ளே திணிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்குது மத்திய அரசாங்கம், பிஜேபி, மோடி. சரி, இது எந்த காலத்துலையும் நம்ம அனுமதிக்க கூடாது, இதுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக நின்று இதை எதிர்க்கணும் அப்படின்னு நான் பேசியிருப்பேன். ஸோ நேற்று ஹெச் ராஜா பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு அது தளபதி விஜயவர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக கேள்வி வைக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, இவர் இவ்வளோக்குள்ளே பேசுறாருல விஜய் அவர்கள், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி படிக்கட்டும், ஆனால் அவர் பையனை மட்டும் அது அமெரிக்கன் இங்கிலீஷ் அது இன்டர்நேஷனல் ஸ்கூலில் பற்றி சேர்த்துருக்காரு. அங்கே பிரெஞ்சு ஏகப்பட்ட மொழியில் அவர் பையன் படிக்கான்ல, அவர் பையனை என்ன இங்கே உள்ள சமைச்சர் கல்வித்திட்டில் படிக்க வச்சிருக்காரு. இப்போ இவர் மட்டும் இந்த படத்தில் மட்டும் பயங்கரமாக, அதாவது வேட்டைக்கார படத்தில் விஜய் அவர்களும் அவருடைய மகன் சஞ்சயும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு பாடல் வரிகள் வந்திருக்கும்.
அதாவது தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லெவல் தரம் உயரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ படத்தில் மட்டும் தான் அப்படி பேசுவார். நிஜத்தில் அப்படி கல்வி நிலையங்களை நாங்கள் உயர்த்தணும் பாடுபடுறோம், ஏழை பிள்ளை மக்களும் அந்த மொழியை கற்றுக்கட்டும் அப்படின்ட்டு. உங்கள் பிள்ளைகளாம் நீங்கள் வந்து காசு இருக்குனால அங்கே சேர்த்து படிக்க வைக்கீங்க. அப்போ ஏழை பிள்ளை மக்களும் படிக்கணும் தான் நாங்கள் அதுக்காண்டி முயற்சி பண்ணுறோம், அதையும் தடுக்கணும்னு நினைக்காரு அப்படின்னு புத்திசாரத்தமாக கேள்வி கேட்டிருப்பார். நான் என்ன சொல்கிறேன்னா, தளபதி விஜய் மட்டும் இல்லை, இங்குள்ள வசதி படித்தவங்க எல்லாமே அவங்களுடைய பிள்ளைகளை ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்களுக்கு வசதி இருக்குது, அவங்க நினச்ச பாடத்தை படிக்கிறதுக்காண்டி நினச்ச மொழியில் கற்றுக்குறாங்க. நாங்களும் அதான் சொல்கிறோம், விருப்பப்பட்டு யார் வேணாலும் எந்த வேணாலும் படிச்சுக்கிட்டோம். விருப்பமே இல்லாமல் நீங்கள் ஏன் ஒரு இதை திணிக்கணும் பார்க்குறீங்க? இங்கே இருக்கிற எல்லாரும், இங்கே இருக்கிற நாங்கள்லாம், இப்போ கஷ்டப்படுற வீட்டு பிள்ளைங்களாம் ஹிந்தி மொழியை படிக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்களா, ஆசைப்பட்டாங்களா? நாட்டில் இருக்கிற 1008 பிரச்சனை இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு கல்வி நிலையங்கள்ல. அதாவது ஏழை பல மக்கள் படிக்கிற அந்த கல்வி நிலையோட தரத்தை உயர்த்துறதுக்கு நீங்க இவ்வளவுக்குள்ள பாடுபட்டமே தெரியல. அந்த பள்ளிக்கூடம் பிரைவேட் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலுக்கு ஈக்குவலா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அதோட தரத்தெல்லாம் உயர்த்துங்க. பாத்ரூமா அப்படியே ஆக்குங்க. அதோடைய நல்லா அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன் போட்டு நல்லா வசதியாக மேற்கூரைகள்லாம் உடஞ்சி பிள்ளைகள் மண்டையில் உள்ளாத வரைக்கும் ஒரு தரத்தோட அந்த ஸ்கூலை கட்டி கொடுங்க. நல்லா எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வசதி எல்லாமே பண்ணி கொடுங்க. அந்த ஸ்கூலுக்குள்ள அட்மாஸ்பியர் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்குல்ல, எந்த ஒரு லெவலில் இருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் தரத்தை உயர்த்துங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பற்றி முயற்சி பண்ண மாட்டீங்க. ஆனால் இந்த ஹிந்தி மொழியை உங்கள்கிட்ட கேட்டாங்களா? அதாவது ஒருத்தங்க விருப்பப்பட்டு படிக்கிறதுக்கும் திணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயம் அந்த பிள்ளைங்க ஹிந்தி மொழியை படிச்சு ஆகணும். அதுலேயும் ஒரு மார்க் வைப்பீங்க, அதில் ஃபெயிலான ஃபெயில் தான். அப்படிங்கும்போது கட்டாயம் கொடுத்துட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயே படிக்கிற தமிழ் படித்தாலும் சில காலேஜில் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் மொழி தான் இருக்கும், இங்கிலீஷில் தான் எழுதணும். ஸோ அப்படி இங்கிலீஷில் கொண்டு வருவீங்க, நாளையில் ஹிந்தியும் கொண்டு வருவீங்க. நீங்கள் இப்போவே இதை பண்ணுறவங்க நாளைக்கு இதை கொண்டு வருவீங்க, நாளைக்கு படிப்படியாக ஹிந்தி மொழி எல்லா இடத்துலையும் அப்படி உள்ளே நுழைச்சிட்டே வருவீங்க. அப்படி இப்போவே இங்கிலீஷ் இவ்வளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் தமிழ் மொழி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போது முழுக்க தமிழ் மொழியை பின்னாடி செஞ்சிடணும். எங்கள் மொழியை நாங்கள் எதுக்கு பற்றி விட்டு கொடுக்கணும்? அந்த மொழி யாருக்குமே சாதிச்சுட்டு இருக்கு, அதாவது அழிஞ்சிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த பிள்ளைங்க தமிழ் மொழியை எழுதுன்னு தெரிய மாட்டேங்குது, வருங்கால இளைய தலைமுறை இருக்குது. இப்படி முதுவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷையும் ஹிந்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தமிழ் மொழி முற்றிலுமாக ஒழிஞ்சிடாதா? அதாவது உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எதுக்காக மோடி அவர்கள் இது இந்த அளவுக்கு அதாவது ஹிந்தி மொழி திணிக்கிறதுக்கு ஒரு பாடுபடுறான்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த ஹிந்தியை தேசிய மொழியை அறிவிக்கணும். ஒரே மொழி தேசிய மொழி ஹிந்தி தான், எல்லா மொழிகளும் அப்படி சொல்லி கொண்டு வரணும். ஹிந்தி மொழி அப்படி ஆக்கிட்டாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். அவர் எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா அதிபர் ரேஞ்சுக்கு போகிறாரு. எப்படி வந்து அமெரிக்காலாம் அதிபர் இருக்கார்ல, ஸோ அவங்க ஒரே இது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்கள் தடைய சுயாட்சி உரிமை அதெல்லாம் கிடையாதுல்ல, இவங்க அதெல்லாம் பறிக்க பார்க்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. கஷ்டப்பட்டு இங்கே விட எவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் சுதந்திரம் போராடி சுதந்திரம் வாங்கி இங்கே ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு அவங்களுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி இருக்குது, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மொழி அப்படியுமே கொண்டு வந்து இவங்களுடைய சுதந்திரத்தெல்லாம் பறிச்சுட்டு இவங்களை அடிமை மாதிரி கொண்டு வரதுக்கு அதான் முயற்சி பண்ணுறது மோடி அவர்கள் பண்ணுறது. அதே தான், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரது தான் இவ்வளோக்குள்ளே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹிந்தி மொழி தான் முக்கியத்துவம் கொடுத்து ஹிந்தி மொழி எல்லாரும் நான் எதுக்கு பேசணும்னு கேட்குறேன். ஹிந்தி மொழி இல்லாமல் எனக்கு இப்போ யாராவது கேட்டாங்களா? ஏழை பிள்ளை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழியை படிக்கணும் ஆர்வம் கொண்டு வந்து கேட்டாங்களா? இல்லை, அது இல்லாதனால ஹிந்திக்காரனே இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஹிந்தி படித்து ஹிந்தி நல்லா பேசுகிறவனே அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அதாவது எந்தையுமே திணிக்கக்கூடாது. விருப்பப்பட்டு நாங்கள் எதை வேணால் படிக்கிறோம், ஹிந்தி நிலை எதை வேணால் நாங்கள் படிப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை மொழிகள் இருக்குது, 22 23 எல்லா மொழியுமே இங்கே வந்து பாடத்தில் சேர்ப்பீங்களா? இப்போ எல்லா மாநிலத்திலும் எல்லா மொழியும் சேர்ப்பீங்களா? இவ்வளோக்கு பேச நீங்கள் தமிழ் மொழியை நீங்கள் மற்ற குஜராத் பீகார் எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு தமிழ் மொழியை ஒரு பாடமாக சேர்ப்பீங்களா? அதையே நாங்கள் மட்டும் ஹிந்தி மொழியை படிக்கணும்னு கேட்குறேன். இதோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஏழை பல மக்களும் அதை படிக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் அது வந்து கற்றுக் கொடுங்களா அந்த மொழியை? அடேங்கப்பா, இப்போ ஹிந்தி மொழியை கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு புதுசாக பேசுகிற பேசிட்டு இருக்கான்னு ஹெச்ராஜா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்கிறது ஒடுக்குறது தான். அதாவது வடகொரியாலேயும் ஒரு அதிபர் உண்டு ஜிங்ஜான், அந்த ஆள்லாம் எப்படி கேட்டிங்கன்னா அவர் சொன்னாதான் அந்த நாட்டு மக்களே சிரிக்கணும், சொன்னா அழணும் அப்படிங்கிற மாதிரி தான். அவருடைய அப்பா துக்கத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 7 நாள் பார்த்தீங்கன்னா யாருமே நாட்டை சிரிக்கக்கூடாது வீட்டில் அப்படிலாம் சட்டம் போடுவாங்க. சோசியல் மீடியாவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை இருக்குல்ல, வைக்கிறதான் சட்டம், அதெல்லாம் எல்லாம் அப்படிங்கிறது கேட்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மொழி வாரியான ஒரு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கும் தனித்தனியாக ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த மாநிலத்துக்கு உண்டான உரிமையை பறிக்கக்கூடாது உங்களோட திணிப்பை வச்சுக்கிட்டு. ஸோ ஒரு தமிழனா இதை எல்லாருமே எதிர்த்து நிற்கணும். ஸோ இது என்றைக்குமே இதுக்கு வந்து நம்ம ஆதரவாக போயிடக்கூடாது. அதாவது நீங்கள் வேற ஒரு கட்சிகளில் இருக்கலாம், ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு இனம் எதை வேணால் சார்ந்திருக்கலாம், ஆனால் தமிழன் அப்படிங்கிற போது எல்லாரும் ஒன்றா சேரணும். ஏன்னா தமிழன் அழிக்கணும்னா அவங்க மொழியை அழிச்சாலே போதும். ஏன்னா ஒரு இனத்தை அழிக்கணும்னா அவங்க மொழியையும் அழிச்சு அவங்க பண்பாடு கலாச்சாரம் அப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய அடையாளம்னு ஒன்று இருக்காது. அப்புறம் நம்ம அனாதையாயிரும், தமிழ் அப்புறம் அனாதையாயிரும். ஸோ அதனால் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிடணும். அந்த தமிழ் மொழியை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்படியே அழிக்கிறதுக்கு உண்டான வேலையில் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரியாதவங்க கொஞ்சமாக யோசிச்சுக்கிடுங்க. அதுக்கு எந்த காலத்துலையும் இந்த ஹிந்தி மொழியை திணிக்கிறதுக்கு உண்டான வேலைக்கு ஆதரவாக நிற்காதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு முடிவு பண்ணேன். நேற்று கூட இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருந்தேன்.
ஸோ கொஞ்சமாக புரிஞ்சுடுங்க. எந்த விஷயத்தில் வேணால் நம்ம வேறுபட்டு நிற்கலாம். ஆனால் தமிழனா தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல முன்னாடி நிற்கணும். அது யாராக இருந்தாலும் எடுத்து நிற்கணும். ஸோ அதான் நம்முடைய இன்னப்பச்சுங்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுகிற ஏதாவது கருத்துக்களை மாற்றா தெரிஞ்சால் ஏதாவது தெரிஞ்சு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.